ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் ஸ்லைடிங் அண்டு எப்போ அட்மிஷன் போடணும் அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? அதாவது ஃபைனல் ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இன்னும் CS5 வரல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில், அதாவது சீட் அலாட்மெண்ட் ஆனது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புகிறீங்க. ஏன் வரலன்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற காலேஜில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சீட் இருக்காது. ஓகேவா? ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், மோஸ்ட்லி ஒரு 100 பேரில் ஒரு 10 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் நடந்திருக்கும், CS5 அலாட் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா CS5 வரல. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் வர சான்ஸும் கிடையாது. ஏன்னா ஃபைனல் ஸ்லைடிங்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டில் சேஞ்ச் ஆக சான்ஸ் கிடையாது. ஓகேவா? ஃபைனல் ஸ்லைடிங் எப்போ வரும், அட்மிஷன் எப்போ போகிறது, நிறைய பேர் உங்கள் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஏன்னா ப்ரோ, காலேஜ் அதாவது ஸ்கூல் முடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆகிடுச்சு ப்ரோ, வீட்டில் திட்டிகிட்டே இருக்காங்க, இன்னும் எப்போ அட்மிஷன் போடுறது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர், அதேமாதிரி எவ்வளோ ஃபீஸ் கட்டணுன்றதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெயில் வரும். ஓகேவா? வெப்சைட்டில் இப்போ தான் போட்டிருக்காங்க. பட்டு இன்னும் ஒரு 1 or 2 டேஸ், இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வர சான்ஸ் இருக்குது, எப்போ அட்மிஷன் போடணும், அதுமாரி கொரோனா டெஸ்ட் எடுக்கிறது எப்படி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வரும். ஓகேவா? அதேமாதிரி ஹாஸ்டல் ப்ரோ, 15ஆந்தேதி வெப்சைட்டில் இப்போ கரெக்டாக என்ன போட்டிருக்காங்கன்னா, அட்மிஷன் ஆன் 15 சொல்லியிருக்காங்க. ஸோ 15ஆந்தேதி அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதான் சொல்லியிருக்காங்க, ஆன்னா 15ஆந்தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வர மெயிலை வந்து யாருக்குன்னா மெயில் வந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? உங்களுக்கு வர மெயிலை வச்சு தான் நீங்கள் வந்து எப்போ அட்மிஷன் போடணும்னு உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். இது ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்லைடிங் இருக்காது. 15ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடணும்னு. அப்போ 15ஆந்தேதியே காலேஜ் ஸ்டார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா காலேஜ் சர்க்குலருக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15ஆந்தேதி February காலேஜுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுற அன்றைக்கே ஹாஸ்டல்லே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டல் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். அதேமாரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு எப்போ ப்ரோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் அட்மிஷன் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போனவங்க வந்து அட்மிஷன் December 15 கிட்டத்தட்ட நீங்கள் போட்டு 2 மாதம் ஆக போகுது அட்மிஷன். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க, அதேமாதிரி செகண்ட் கவுன்சிலிங்கும் 1 month கிட்ட ஆயிடுச்சு நீங்கள் அட்மிஷனுக்காக போட்டு. உங்களுக்கு காலேஜ் ஏன் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலன்னா, 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, அதாவது 18th பேட்ச் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க செமஸ்டர் முடிக்கல இந்த கொரோனாவால். இன்னும் ஒரு 10 to 20 டேஸில் அவங்க வந்து எக்ஸாம் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 19 பேட்ச் வந்து செகண்ட் இயர் போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 days வெயிட் பண்ணலாம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதேமாதிரி ஃபோன் அலோடு, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேவா? ஃபோன் வந்து ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அலோடு, ஒரு சில காலேஜில், அதாவது அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் ஒரு சில காலேஜ் அலோடுன்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அலோடு இல்லை ப்ரோ, பட் நான் யூஸ் பண்ணுறேன், இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், தெரியாமல் யூஸ் பண்ணுறேன், ஆனால் மாட்டினா கொடுத்துருவாங்கன்றாங்க. ஒரு சில காலேஜ் மாட்டினா கூட காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது கூட தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஃபோன் ஒரு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு 1 or 2 month வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்கள் சீனியர்களை கேட்டுக்குங்க, ப்ரோ எப்படி ஃபோன் வச்சுக்கலாம், இப்போ அலோடு இல்லைனா எப்படி தெரியாமல் யூஸ் பண்ணலான்னு சீனியருக்கு ஐடியா இருக்கும். அவங்களும் தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டுக்குங்க. அதேமாதிரி அலோடுனா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு லீவ் வந்து போகும்போது ஃபோன் அலோடுனா ஃபோன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒருவேளை அலோடு இல்லைனா ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் சீனியர்கிட்ட ஐடியா கேட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாரி உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாலும் வீக்லி 6 days காலேஜ் நடக்கும். இதுக்கு முன்னெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 Saturday லீவ், 2 Saturday காலேஜ் இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் கொரோனாவால் மோஸ்ட்லி 5 month 6 monthல் செமஸ்டர் முடிக்கிறாங்கன்னா 5 monthலேயே செமஸ்டர் முடிச்சிருவாங்க இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி. ஸோ வீக்லி 6 days காலேஜஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஹாஸ்டலுக்கு தேவையான பொருள் வந்து முன்னாடியே பேக் பண்ணி வச்சுங்க, ஏன்னா பொருள் மறந்துடுவீங்க. ஓகேவா? எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிகாஷன்ஸ் தான். ஹாஸ்டலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருளை எடுத்து வச்சுங்க. அதேமாதிரி புக்ஸ், நோட்ஸ், காலேஜுக்கு போகும்போது ஒரு நோட் 2 நோட்டில் இல்லை, நிறைய நோட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு அப்சர்வேஷன் நோட்டு வேணும்.
ஓகே. ஒரு 5-6 நோட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் லீவ் வந்துட்டு போகும்போது தேவையான நோட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஒரு 4 நோட் 5 நோட் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்டிங்லேருந்து காலேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நோட்டு 5 நோட்டு போதும். அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு தேவையான பொருள் போதும். ஓகேவா? இதுக்கு மேலே எதனா டவுட் இருந்தால் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். டெலகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.